ஓகே. ம். வெல்கம் டு எக்ஸ்பீரியன்ஸ் யூடியூப் வியூவர்ஸ். இன்னைக்கு ஐபிஎல் கச்சேரியோட எபிசோட் 7 பத்தி டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று சிஎஸ்கே மேட்ச் ஓவர் ஆயிருக்கு. ஸோ இதை பத்தி ஃபுல்லா பேசலாம். நான் உங்களோட ஜெயதீஷ் அண்ட் என் கூட இருக்குது உங்களோட. நான் உங்கள் ஹரி. ஸோ இன்னைக்கு எபிசோட் 7ல என்ன பார்க்க போறோம்னா, சிஎஸ்கே வந்து சின்னசாமில வச்சு செஞ்சு விட்டாங்க ஆர்சிபி. அது வந்து வேற லெவலுக்கு நம்மளோட வீக் பவுலிங் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் சரியில்ல. அண்ட் ஃபாலோட் பை ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ஹஸ் பீன் ரியலி கொஸ்டினபிள். வி டோன்ட் ஹேவ் ப்ராமிசிங் ஃபீல்டர்ஸ். ஃபீல்டிங்க்குனே பேர் போன டீம்னா சென்னை. ரெய்னா, ஜட்டு, பிராவோ, ஃபேஃப் இந்த மாதிரி இருந்த ஒரு ஃபீல்டிங் சைடு இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கு. தோ இட் இஸ் அ டிரான்சிஷன் ஃபேஸ், தேர் இஸ் ஏரியா வேர் சிஎஸ்கே நீட்ஸ் டு ஒர்க். அண்ட் பவுலிங் பவுலிங் வந்து ரொம்ப புவரான பவுலிங் மேட்சப்ஸ் தான் நான் சொல்லுவேன். நேத்து எந்த பேட்ஸ்மேனுக்கு எந்த பவுலர் மேட்சப் பண்றாங்க, இஃப் சம்திங் கோஸ் ராங் வாட்ஸ் தேர் பிளான் பி, வாட்ஸ் எ டேமேஜ் கண்ட்ரோல், எதுவுமே இல்ல. ஸோ அதான் நம்ம சொன்ன மாதிரி இப்போ வீக் பவுலிங் நல்லா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு நேற்று மேட்ச்ல சின்னசாமி ஸ்டேடியம்ல. எங்க ஆகணுமோ அங்க கரெக்டா ஆகியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு புவர் லாஸ் தான். தோ வி பால் வெல் ஃபார் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ், செகண்ட் 10 ஓவர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 160 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருக்கோம். 16 ரன்ஸ் பெர் ஓவர், விச் இஸ் ஹியூஜ். ஸோ இவங்களோட பவுலிங் மேட்சப்ஸ் வந்து ரொம்ப கொஸ்டினபிளா இருக்கு. ஸோ வேர் பவுலிங் கோச் எரிக் சைமன்ஸ் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் தான் நான் சொல்லுவேன். He has been a bowling consultant for us for last 5 to 6 years and I believe. பட் என்ன வேல்யூ ஆட் பண்ணியிருக்காரு? லக்ஷ்மிபதி பாலாஜி இருந்த வரைக்கும் வி வேர் ஆசம் தான் சொல்லுவேன். டில் 2022. 2023ல பிராவோ வாஸ் தேர் அவர் சைடு ஆஸ் அ பவுலிங் கோச் அண்ட் ஹி வாஸ் ரியலி வெல். பட் ஆஃப்டர் தட் பவுலிங் வந்து எப்பயுமே கன்சர்னா தான் இருந்திருக்கு சிஎஸ்கேக்கு. 2023ல இருந்தே அவர் புவர் பவுலிங் ஹஸ் பீன் எக்ஸ்போஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். பட் அதுக்கான டேமேஜ் கண்ட்ரோல் சிஎஸ்கே பண்ணாங்களான்னா இல்ல. அத வந்து இன்னும் வீக்கஸ்ட் தான் ஆக்கியிருக்காங்களே தவிர, தே ஹேவன்ட் பில்ட் எனிதிங் பெட்டர் தேன் ப்ரீவியஸ் சீசன் தான் சொல்லுவேன். ஸோ எல்லா டீமோட ட்ரெண்ட் என்ன இருக்குன்னா, ஒரு சீசன்ல தே கெட் ஹிட் ஹார்ட். பட் நெக்ஸ்ட் சீசன் தே வில் டூ சம் டேமேஜ் கண்ட்ரோல். அண்ட் அப்கமிங் சீசன் தே வில் ஃபிக்ஸ் தட் டேமேஜ் கண்ட்ரோல். அது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா கொண்டு வருவாங்க. சிஎஸ்கேல வந்து அது எதுவுமே பண்ண மாரி தெர்ல. 2021ல நம்ம ஹேசல்வுட்ட வச்சு ஒரு தில்ல பவர் பிளேல 2 ஓவரு, டெத்ல 2 ஓவர் குடுத்தோம்னா, அத பண்ண இப்ப யாரு இருக்காங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எனக்கு வருது. மத்தீஷா பத்திரானா நீங்க விட்டீங்கன்னா, அவர ரீப்ளேஸ் பண்றதுக்கு யார் இருக்கா? இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஸோ இந்த மாரி நெறைய நெறைய கொஸ்டின் மார்க்ஸ் தான் இருக்கு சிஎஸ்கேக்கு. எய்தர் தே நீட் டு ட்ரை சம் டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ். ஸோ தே ஆர் ஓப்பன் டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நவ். ட்ரை த யங்ஸ்டர்ஸ் யூ ஹேவ். குர்ஜப்ரீத் சிங், அமன் கான், ராமகிருஷ்ணா கோஸ், முகேஷ் சௌத்ரி, இந்த மாரி ஒரு யங்ஸ்டர்ஸ ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுங்க நெக்ஸ்ட் சீசன். யூ டோன்ட் நீட் டு ஃபிக்ஸ் தி திங்ஸ். யூ ஜஸ்ட் டூ த டேமேஜ் கண்ட்ரோல் அண்ட் எவ்ரிதிங்ஸ் வில் பி ஆன் ட்ராக். 2020ல நம்ம அடி வாங்குனோம். ஆ கேவலமா அடி வாங்குனோம். இதே மாரி தான் அடி வாங்குனோம். பட் 2021ல வி டிட் த பெர்ஃபெக்ட் டேமேஜ் கண்ட்ரோல் பிரிங்கிங் இன் மொயின் அலி அண்ட் அந்த ஒரு ரெய்னாவோட லேக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதா தான் நான் சொல்லுவேன். மொயின் அலி, உத்தப்பா, ஆ மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல ஸ்ட்ரைக் பண்ணி ஆடுறதுக்கு ஒரு பிளேயர். இப்ப தூபே இருக்க மாரி. ஸோ அந்த மாரி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. தென் கோ ஃபார் சொல்யூஷன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து எலிஸ் வந்து அவைலபிள் இல்லன்னா, ஒரு டெத் பவுலிங் உங்களுக்கு இல்ல. டெத் பவுல் ஒரே பவுலர வச்சு தான் நீங்க போறீங்க. அவர் இல்லன்னா, அதுக்கான ஒரு ரீப்ளேஸ்மென்ட் இம்மீடியட்டா இருக்க மாரி சைன் பண்ணுங்க. தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ். தோ தே ஆர் நாட் வெல். யூ நீட் சம்மன் ஹூ பவுல்ஸ் இன் டெத். அந்த மாரி தான் ஸ்பென்சர் ஜான்சன பிக் பண்ணியிருக்கீங்க. பட் அவரே 1 மந்த் அவைலபிள் இல்லங்கிறப்போ, ஆ இவங்க என்ன மைண்ட் செட்ல வந்து ரீப்ளேஸ்மென்ட் பிக் பண்றாங்கங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எனக்கு வருது. ஏன்னா, வி ஹேவ் சீன் மெனி ஆர்டிகில்ஸ் சேயிங் தட் பிராட்மேன் வாஸ் த பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மென்ட் ஹூ இஸ் அவைலபிள். பட் ஏன் அவருக்கு போகல? உங்களுக்கு மத்த டிஎஸ்கே பிரான்சைஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்ஏ டி20ல லீடிங் விக்கெட் டேக்கர் அவரு. ஏன் போல? ஸோ இந்த மாரி நெறைய கொஸ்டின் மார்க்கா தான் எனக்கு வருது. தேன் கிரிட்டிசைசிங் தெம். ஸோ நீங்க ட ட ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும். எய்தர் இந்த இயர் பண்ணலனா கூட நெக்ஸ்ட் இயர் நீங்க பண்ணணும்.
எங்க பண்ணணும்? ஸ்லாக் ஓவர்ஸ்ல உங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஒரு ஸ்பின்னர் வேணும். அதுக்கு தான் பிரசாந்த் வீர், அகில் ஹுசைன் எடுத்தீங்க. பட் ஒய் யூ ஆர் நாட் யூசிங் தெம்? அண்ட் டெத் பவுலர்ல நேத்தன் எலிஸ் அவைலபிள் இல்லாட்டி, அவருக்கான ஒரு பேக்கப்பா யார் நீங்க போப்போறீங்க? இந்த மாரி நெறைய கொஸ்டின் மார்க்ஸ் தான் எனக்கு இருக்கு. பட் அந்த பவுலிங் கோச் வந்து ரியலி ஐ அம் நாட் கன்சர்ன்ட் அபௌட் ஃப்ளெமிங் ஆர் ஹூஎவர் இட் இஸ். பட் பவுலிங் கோச் ஆர் கன்சல்டன்ட் ஷுட் பி immediately take some actions, or we need to bring in some consultant to fix the holes we have. அதாவது டேமேஜ் கண்ட்ரோல். அதுதான் சிஎஸ்கேக்கு இப்ப வேணும். இந்த டேமேஜ் கண்ட்ரோல் வச்சு இந்த வருஷமே கப் அடிக்க முடியுமா? நோ. நெக்ஸ்ட் இயர் அடிக்க முடியுமா? நோ. பட் ஓவர் த இயர்ஸ் வி நீட் டு பில்ட் த டீம். பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். உங்களோட தாட்ஸ்? ஏன்னா கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஒஸ்டா இருக்கு. டிரான்சிஷன் எக்ஸ்பெக்டட் பண்ணல. அதாவது ரீசெண்டா எப்படி நான் சொல்றேன்னு தெரியல. ப்ரீவியஸ் வீடியோல தான் நான் சொல்லியிருப்பேன். அதாவது வந்து பார்த்தோம்னா, டோனி தான் வந்து லாஸ்ட் சீசனே சொல்லியிருப்பாரு. ஒரு பவர் பிளே பவுலர் தேவை, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அண்ட் வந்து பார்த்தா அவங்க எடுக்கல. ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்க்கு யாரு போயிருக்காங்க? ஜாக் ஃபால்ஸ் போயிருக்காங்க. ஜாக் ஃபால்ஸை யூஸ் பண்ணவும் முடியாது. அண்ட் பவுலிங் கோச்சா வந்து அவரோட ரோல் என்ன? டிமாண்ட் பண்ணணும். சொல்லி வந்து பார்த்தா சிஎஸ்கேவோட பவுலிங் உண்மையாவே ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதாவது லாஸ்ட் சீசன் டோனி சிம்பிளா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நெக்ஸ்ட் சீசன்ல வந்து சிஎஸ்கேக்கு பவர் பிளே பவுலர் தேவை, ஒரு டெத் ஓவர் பவுலர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் யார ரீப்ளேஸ்மெண்ட்டா சைன் பண்ணாங்க, யார பவுலர்ஸ் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தா ஜாக் பவுல்ஸ சைன் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், மேத்யூ ஷாட் இந்த இடத்துல தேவைப்படுவாங்கன்னு எனக்கு யோசிக்கிறேன். இதே வந்து இவங்க ஆப்ஷன்ல கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சிருந்தா, இப்ப பிரசாந்த் வீர் ஆர் கார்த்திக் சர்மா தான் பிரசாந்த் வீர் கூட போயிட்டு கார்த்திக் சர்மா வந்து ஏற்கனவே ஹிட்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க வந்து வேற ஒரு ஓவர்சீஸ் பிளேயருக்கு போயிருக்கலாம். வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் இருக்கு? அதாவது அஸ் அ பவுலிங் கோச் தானே டிமாண்ட் பண்ணணும். அவருக்கு என்ன பிளேயர் வேணும், என்ன பிளேயர் இருந்தா பண்ண முடியும், அவருக்கு என்ன டீமை டெவலப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பவுலிங் கோச் உங்களோட வேலை என்னங்க? அதாவது டீமுக்கு தேவைப்படுற பவுலர்ஸ் நீங்க கூட உங்களால டிமாண்ட் பண்ணி கேட்க முடியாட்டி, தென் வை யூ சேயிங் யுவர் செல்ஃப் அஸ் பவுலிங் கோச்? நேத்து வந்து பார்த்தா ஒரு ஓவர் த ஸ்டெம்ஸ்ல பால் போட முடியல. ஒரு கரெக்ட்டா ஒரு ஃபீல்ட் செட்டுக்கு ஏத்த மாரி பிளேயர்ஸ்னால பால் போட முடியல. கன்னா பின்னான்னு போடுறாங்க. ஐ அம் நாட் ஹியர் டூ ப்ளேம் பிளேயர்ஸ். நான் பிளேயர்ஸ் இந்த இடத்துல நான் ப்ளேமே பண்ண மாட்டேன். அவங்ககிட்ட இருக்கிறது அவ்வளவுதான். வேற வழி இல்ல. இருக்கிறத வச்சு தான் ஓட்டி ஆகணும். கரெக்ட். சோ ஆனா ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்ப நான் சிம்பிளா என்ன சொல்றேன், யாரு போட்டாலும் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் இத பார்த்த பாசிட்டிவ்ஸ் நான் சிம்பிளா சொல்றேன். டாப் ஆர்டர் 3 3மே ஃபெயில் ஆயிடுச்சு. 3மே ஃபெயில் ஆனாலும் வி ஆர் ஹேர் டு மேனேஜ் 207 ரன்ஸ். 3 பேர் ஆடல. டெவால் டேவிஸ சேர்த்துக்கோங்க. டெவால் டேவிஸ் தான் 4 பேர். கிட்டத்தட்ட 4 மெயின் கோர் பிளேயர்ஸ் இல்லாமயே சிஎஸ்கேனால 207 ரன் அடிக்க முடியும். அப்ப நான் இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன், ஒரு பேட்டரை கம்மி பண்ணிட்டு போங்க. ஒரு பேட்டரை கம்மி பண்ணிட்டு போங்க. பிரசாந்த் கிட்ட பவுலிங்கும் குடுங்க. ஒரு 2 ஓவர் குடுங்க. ஜஸ்ட் ஒரு 6த் ஓவர் ட்ரை பண்ணுங்க. 7த் ஓவர் ட்ரை பண்ணுங்க. எப்பனாலும் ஒரு ரன் 2 ஓவர் போகுது. குடுத்து பாருங்க. ஏன் உங்களுக்கு எப்பனாலும் ரன் யா எக்ஸ்போஸ் ஆகுது. தென் ஒய் நாட் கிவ் ஹிம் 1 ஆர் 2 ஓவர்ஸ்? நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், மேட் ஹென்றி உட்கார வச்சுட்டா இன்னும் பெஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஹி இஸ் நாட் இன் ரிதம், சோ ஹி நீட்ஸ் அ பிரேக். அதுதான் உண்மை. அண்ட் வந்து பார்த்தா ஸ்குவாட்ல குர்ஜப்னீத் சிங் இருக்காரு. இதுக்கு மேல வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ குர்ஜப்னீத் சிங் ஆர் ராமகிருஷ்ண கோஸ் 2 பேருமே இதுக்கப்புறம் யூஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் அகீல் ஹுசைன் நேத்து மேட்ச் ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பா நம்மளால ஒரு 30 ரன்னாச்சு ஸ்னாப் பண்ணியிருக்க முடியும். அண்ட் நம்ம மேட்ச் அப்ஸ் நேத்து சிம்பிளா புரியல. ஒரு அனலிட்டிக்கல் டீம்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சிம்பிளா தெரியல. இந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்தா ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ராங். இந்த பிளேயருக்கு இந்த ஸ்லாட்ல போடக்கூடாது. இந்த பிளேயருக்கு இந்த மாதிரி பால் போடக்கூடாது. இந்த பிளேயருக்கு வந்து இந்த ஃபீல்ட் செட் பண்ணணும். இது மாதிரி வந்து ஒரு செக் பண்ணி தரதுக்கு தானே அவங்களோட ரோலே என்னது? அந்த ரோல் கூட அவங்களால பார்க்க முடியலங்கிற போது எனக்கு சிம்பிளா புரியல. நூர் அகமது வந்து பார்த்தா பவர் பிளேல குடுக்கல. ஓகே. ராஜத் பட்டிதார் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா நல்லா அடிப்பாரு. அவர் வந்து நூறுக்கு வந்து பால் தராரு. நூத்த பால் தராரு. அவர் வந்து நல்லா அடிச்சு செட் ஆயிருந்தாரு. 16th ஓவர் ரொமாரியோ செப்பாட் வந்து வெளியில இருக்காரு. ஜிதேஷ் சர்மா வெளியில இருக்காரு. ராஜத் பண்டிதர் நல்ல ஸ்பின்ன புடிச்சு ஹிட் பண்ற பிளேயர். டிம் டேவிடும் அதே மாதிரிதான். சோ இவங்க விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல சுத்ததான் போறாங்கன்னு நமக்கே தெரியுது. அப்போ ஏன் 100 அவங்கள்ட்ட பால் குடுக்குறீங்க? ஓவர்ட்ட நல்லா போட்டாரு. ஏன் மிடில் ஓவர்ஸ்ல ஓவர்டனுக்கு பாலே குடுக்கல? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் டெத்ல கொண்டு வந்து குடுக்குறீங்க? எனக்கு சிம்பிளா புரியல. ஒரு பிளேயர்ஸுமே
ஏகப்பட்ட பிளண்டர்ஸ். ஒரு ஃபீல்ட் செட் ப்ராப்பரா இல்ல. பவுலிங் ப்ராப்பரா பண்ண முடியல. அதாவது நான் இன்னொன்னு சொல்றேன். 12வது ஓவர் அப்புறமே மேட்ச் முடிஞ்சுச்சு. சிவம் துபே கிட்ட எதுக்கு அடுத்தடுத்த ஓவர் குடுத்தாங்கன்னு தெரியல. பிரேக் த்ரோக்கு தான் சிவம் துபே யூஸ் பண்றாங்க. இந்தியன் டீம்ஸ்லயும் நம்மள அதான் பார்க்க முடிஞ்சுச்சு. உடனே ஒரு விக்கெட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளா சீரியஸா சொல்றேன். நான் 15 இயர்ஸ் மேல கிரிக்கெட் பாக்குறேன். லிட்டரலி 2007ல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பவுலிங் ரொட்டேஷன நான் என்னைக்குமே பார்க்கல. அதுவும் நான் சிஎஸ்கேல பார்ப்பேன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சீரியஸா இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணலாம்? ஐ டெஃபினெட்லி நீடட் சம் சேஞ்ச் இன் மேனேஜ்மென்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. என்ன வேற ஆப்ஷன் இல்ல. என்னன்னா let them do whatever they want, sack whoever they want, or retain whoever they need. Do the damage control. You are perfectly exposed. அதுக்கான டேமேஜ் கண்ட்ரோல் நீங்க பண்ணாலே போதும். 2021ல பெர்ஃபெக்ட்டா அது பண்ணோம் நம்ம. அத பண்ணுங்க. அவ்வளவுதான். தட் இஸ் த லீஸ்ட் திங் வி ஷால் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் as a supporting fan base for your franchise. டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுங்க. பேட்டிங் மேட்ச் இன்னொன்னு என்னன்னா, பேட்டிங் வந்து நீங்க சொன்ன மாரி, ஐ நீட் டாப் ஆர்டர் டூ பேட் அட்லீஸ்ட் டில் த எண்ட் ஆஃப் த பவர் பிளே. அதுவரைக்குமாச்சும் ஆடுங்க. நீங்க அடிச்சு ஆடணும்னு பார்க்காம ஆயுஷ் மாத்திரை பேட் பண்ணாதான் bro வந்து நடக்கும். ஆயுஷ் மாத்திரை ஓபன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஆயுஷ் மாத்திரை இறங்கும் போதே எப்படி இருப்பீங்க? 3 மேட்ச் பாருங்க. போன மேட்ச் ஆயுஷ் மாத்திரையை அடிச்சிருப்பாங்கிறதே நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அதாவது ஒரு 2 ஓவருக்குள்ளேயே ஒரு விக்கெட் போயிருது. போகும்போது ஆயுஷ் மாத்திரை வர்றாரு. வந்தோடனே அவர் வந்து பார்த்தா ஆங்கர் பண்ணி ஆடுவாரா இல்ல அக்ஸலரேஷன் பண்ணி ஆடுவாரா? இதே ஆர்ஆர் எடுத்துக்கோங்க. வைபவ் சூரியவன்ஷியை டைரக்டா ஓபன் பண்றாங்க. நீ எடுத்து ஆடு எடுத்து ஆடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க அது பண்ணவும் மாட்டாங்க. நான் அதான் சொல்றேன்ல. ருத்ராஜோட கேப்டன்சி டே பை டே ஒஸ்ட் தான் அது தவிர இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால பார்க்க முடியுறது கிடையாது. ஏகப்பட்ட கேப்டன்சி இது வரைக்கும் பார்த்தோம். ஆமா நீங்களே சொல்லுங்க. லாஸ்ட் இது வரைக்கும் எத்தனையோ கேப்டன்சி பார்த்துருக்கோம். ருத்ராஜ் கேப்டன்சில லாஸ்ட் 7க்கு 7 அவுட் ஆஃப் 7 மேட்ச் தோத்துருக்கோம். அதாவது மேட்ச் பை மேட்ச் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்க முடியறதே கிடையாது. மேட்ச் பை மேட்ச் ஒஸ்ட் சினாரியோ தான். லாஸ்ட் சீசன்ல அவர் என்ன சொன்னாரு? நாங்க 50 ரன் வித்தியாசத்துல தான் தோத்தோங்கிறதையே வந்து ஒரு ப்ரௌடா சொன்னார். இந்த வட்டம் வந்து பார்த்தா லைக் லிட்டரலி ஒரு 3 சீசன் வந்து பார்த்தா கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. சோ வந்து ஏகப்பட்ட டைம்ஸ் வந்து இருக்குது. எடுத்துக்கலாம். இந்த பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டா மேட்ச் அப் என்ன? இந்த பிளேயருக்கு அகேன்ஸ்டா யாரை வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம்? எதுவுமே இல்ல. லிட்ரலி வந்து பார்த்தா ஒரு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தா யார் யார்ட்டயோ பால் தர்றாரு. ரொம்ப ஒர்ஸ்ட். அவர் வந்து இன்டர்வியூல சொல்லலாம். பவுண்டர் லைன்ஸ் நாங்கலாம் வந்து காயப்பட்டு செஞ்சோம். அப்படி இப்படின்னு சொல்லலாம். நாங்க வந்து பார்த்தா பேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். பட் அதுக்கான ஒரு 10% கமிட்மெண்ட் கூட சிஎஸ்கேல யாருமே பண்ணல. அதுதான் உண்மை. எனக்கு வந்து டாப் ஆர்டர் பேட்டிங் ஃபிக்ஸ் வேணும். வி நீட் டு ஃபிக்ஸ் ஆர் எக்ஸ்போஸ் பவுலிங். இது இருந்தா தான் நம்ம இந்த சீசன்ல அட்லீஸ்ட் ஃபினிஷ்ட் ஓவர் 8th பிளேஸ். 8வது பிளேஸ்க்கு மேல ஃபினிஷ் பண்ணணும்னாலே we need to do such things. I don't know why still I'm not happy with Sanju Samson's performance. Though he is good or whatever form he's shown in World Cup, he was able to perform there, which is a biggest platform. This what's currently going on and humongous pressure over him. இப்போட வேர்ல்டு கப்ல அப்ப பண்ண ஒரு ஆள் இப்ப ஏன் பண்ண மாட்றாரு? என்ன மைண்ட் செட்ல இருக்காரு? அடிச்சு ஆடணுமா? இல்ல ஆங்கர் பண்ணணுமா? நான் அந்த ஒரு நான் ஒண்ணே ஒண்ணு பெரிய சொல்லுவேன் கொஸ்டின் bro. மார்க் இப்ப இருக்கு. நீங்க வேர்ல்டு கப் நீங்க பாருங்க. வேர்ல்டு கப்ல அபிஷேக் சர்மா கூட ஓபன் பண்ணல சஞ்சு சாம்சன். அவருக்கு பேக் சைடுல பார்த்தா இசான் கிஷான் ஒரு பிளேயர் இருப்பாரு. சூரியகுமார் யாதவ் ஒரு பிளேயர் இருப்பாரு. ஆனா இங்க அப்படி இருக்கா? ருத்ராஜ் வந்து பேட்டிங் பண்ணிட்டு நான் இறங்குறேன். நான் ஓப்பனிங் பண்ணேங்கிறேன். சரி அப்ப என்ன பண்ணும்? சாம்சன் நம்பர் 3 வரணும். ருத்துவும் சாம்சனும் ஒரே டைம் இறங்குனா கண்டிப்பா அடுத்த மேட்சும் நம்ம இந்த ரிசல்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் தவிர நம்ம சஞ்சு சாம்சன் அடிப்பாரு ருத்ராஜ் அடிப்பாரு எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஆயுஷ் மாதிரி ஓபன் பண்ணணும். ருத்து ஆர் சாம்சன் 2 பேர் தான் ஒண்ணு ஓபன் பண்ணும் இல்ல நம்பர் 3 ஆடும். இல்லைன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. லெட்ஸ் சி என்ன பண்றாங்கன்னு நெக்ஸ்ட் 11ஆம் தேதி சேப்பாக்ல இன்னொரு அடி வாங்க காத்துட்டு இருக்கோம். ஸோ அதான் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் சிஎஸ்கே. நேத்து மேட்ச் பத்தி கொஞ்சம் பார்த்தோம்னா, கலீல் அஹ்மத் டீசென்ட்டா போட்டாரு. வேற யாருமே போடல. ஓவர்டன் டீசென்ட்டா போட்டாரு. பட் அகைன் அடி வாங்கிட்டாரு. 30 ரன்னு ஒரு ஓவர்ல மிடில்ல புரிஞ்சிருக்கணும். ஒரு ஓவர்ல கண்டெயின் பண்ணத சேர்த்து குடுத்துட்டாரு. நத்திங் டு சே ஓவர் தேர். ஃபாலோட் பை அன்சுல் கம்போஜ் ஆஸ் யூசுவல் வீக்லி எக்ஸ்போஸ்ட் தான் நேத்து. விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸே இல்ல சிஎஸ்கேல. அதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. இங்க சரியா? இங்க தான் நம்ம ஜடேஜாவ பயங்கரமா மிஸ் பண்றோம்.
யாருமே இல்லன்னா ஜடேஜா ஜடேஜா மிஸ் வந்து பண்றோம். ஷர்துல் தாக்கூர் மிஸ் பண்றோம். துஷார் தேஷ்பாண்டே மிஸ் பண்றோம். இல்லங்க. நம்ம கிட்ட அந்த துஷார் மாரி ஒரு பிளேயர் துஷார் தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கூர் கூட ஒரு 2023 அவங்க ஜர்னி சிஎஸ்கே கூட முடிஞ்சிருச்சு. பட் ஜடேஜா பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் வரைக்கும் மிட் ஓவர்ஸ்ல நமக்கு விக்கெட் எடுத்து குடுக்குற ஒரே ஆள் அவர்தான். நேத்து நேத்து நம்ம அகில் ஹுசைன பவுலிங்ல இறக்கியிருந்தா நேத்து சிம்பிளா சொல்றேன். குணால் பாண்டியா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. அதே இம்பாக்ட் தான் நமக்கு வந்து அகில் ஹுசைன் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஆனா அது பண்ணல. இல்ல பிரசாந்த் வீருக்கு ஒரு 2 ஓவர் அட்லீஸ்ட் குடுங்க. வீர்ட்டயாச்சும் பால் பிரசாந்த் தரலாம். வீர் பிரசாந்த் அதான் வீர் ஆன் பால் போடுவாரு. தட் இஸ் மை பட்டியும் செகண்ட் தரல. பாயிண்ட். பிரசாந்த் வீருக்கு ஒரு 2 ஓவர் குடுங்க. குடுத்தா தான் தெரியும். நீங்க குடுக்காமலே தூபேக்கு 2 ஓவர் குடுத்து 30 ரன் போறது. பிரசாந்த் வீருக்கு 2 ஓவர் குடுத்து 30 ரன் போகலாமே. வாட்ஸ் ராங் இன் தட்? ஸோ இந்த மாரி ரொம்ப ஹோல்ஸா தான் இருக்கு சிஎஸ்கேல. அந்த ஹோல்ஸ ஃபிக்ஸ் பண்ண இந்த சீசன் ரைட் சான்ஸா? நோ. ஏன்னா, இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. நோ பிளேயர்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ட்ரேட் ஆர் டு பிரிங் இன் அஸ் அ ரீப்ளேஸ்மென்ட். ஸோ வி நீட் டு கோ வித் இட் அண்ட் டூ வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ராதர் தென் பிளாபரிங் ஓவர் வாட்ஸ் ஹேப்பனிங். நீங்க அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. உங்களோட யங்ஸ்டர்ஸ நீங்க க்ரூம் பண்ணணும். நெக்ஸ்ட் டவுன் தி இயர் நெக்ஸ்ட் 2 டெக்கேட்ஸ்க்கு அவங்கள வச்சு ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கான சான்ஸ் குடுங்க. கிவ் சம் டிஃபரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். 2020ல நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு தெரிஞ்சோனே தான் ருத்துராஜுக்கு நீங்க சான்ஸே குடுத்தீங்க. அந்த மாரி எல்லாத்துக்கும் குடுங்க. உங்க பெஞ்ச்லயே உட்கார வைக்காதீங்க. அட்லீஸ்ட் யுட்டிலைஸ் தெம். ராமகிருஷ்ணா கோஸ் லாஸ்ட் 2 இயர்ஸா இருக்காரு. ஆ ஃபாலோட் பை குர்ஜப்னீத் சிங்லாம் நீங்க 2.75 க்ரோர்ஸ்க்கு எடுத்து சும்மா உட்கார வச்சிருக்கீங்க. வாட்ஸ் த ரீசன்? நீங்க வந்து சான்ஸே குடுக்காம ஹவ் யூ ஷால் எக்ஸ்பெக்ட் தெம் டு பெர்ஃபார்ம் வெல்ன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் 2020ல தான் கப் அடிச்சாங்க. 5 இயர்ஸ் பார்த்தோம்னா, மெனி அன்னோன் பிளேயர்ஸ் ஹஸ் பீன் பிளேயிங் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆ அவங்களுக்கு சான்ஸ் குடுக்குறாங்க, பேக் பண்றாங்க. அந்த மாரி நீங்க சான்ஸ் குடுத்தா, அந்த எக்ஸ்போஷர் குடுத்தா தான், யூ ஷால் பில்ட் யுவர் டீம் ஃபார் நெக்ஸ்ட் 2 டெக்கேட்ஸ் அன்லெஸ் யூ கிவ் தெம் சான்ஸ். எல்ஸ் தேர்ஸ் நத்திங் கோயிங் டு ஹேப்பன். கிவ் சான்சஸ் ஃபார் த பிளேயர்ஸ். This is the only thing I would like to conclude over blaming anyone who's responsible. That's their take, but just do the damage control and give the chances for the people. ஐ திங்க் சாம்சன் இதுக்கப்புறம் கேப்டன்சி குடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. சீரியஸ்லி ஏங்க, ருத்ராஜுக்கு வந்து நீங்க பார்த்தா ரொம்ப கஷ்டம். அந்த பேட்டிங் தான் சாம்சனுக்கு நம்மளால பண்ண சாம்சன் முடியாது. இல்லங்க. நான் என்ன சொல்றேன்னா, சாம்சனுக்கு நீங்க கேப்டன்சி குடுத்து அந்த ரோல டேக் ஓவர் பண்றதுக்கு ஆட் வேல்யூ டூ ருத்துராஜ் கேப்டன்சி. இப்போ விராட் கோலிட்ட தோனி வந்து கேப்டன்சி குடுத்தப்போ, தோனியோட வேல்யூ எவ்ளோ வேல்யூ குடுத்தாரு? ஆஸ் அ விக்கெட் கீப்பர் அந்த வேல்யூ குடுங்க நீங்க. ஒய் யூ எக்ஸ்பெக்ட் கேப்டன்? எனக்கு சீரியஸா சொல்றேன். ஐ அம் நாட் ஹேப்பி வித் சாம்சன்ஸ் கீப்பிங். ஆ ஒவ்வொரு டெசிஷன்ஸ் ரொம்ப புவரா இருக்கு. ஆ லெக் பிஃபோர் விக்கெட்ஸ் அதுக்கு எந்த பெருசா இன்புட்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாரு. பவுலரோட கால் தான் போதே தவிர, விக்கெட் கீப்பரோட கால் அங்க போற மாரியே தெர்ல. இல்ல ஆக்சுவலி நேத்து வந்து பார்த்தா ஒரு டிசிஷன் போயிருப்பாங்க. பிரேக் த்ரோ எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஆர்சிபி நல்லா யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. நல்லா கண்டெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐ திங்க் கலீல் ஓவரா யாருமே எனக்கு சரியா கலீல் தெரியல ஓவர் தான். எனக்கு. ஆக்சுவலி கலீலா ஓகே. அந்த ஓவர்ல வந்து பார்த்தா பால் வந்து பேட்ல ஸ்பைக்ஸ் ஆயிருக்க மாதிரி இருக்கும். சஞ்சு லிட்டரலி சொல்லியிருப்பாரு இல்ல அது வந்து கீழே பிச் ஆயிடுச்சுட்டு. அப்ப தேவையில்லாத ஒரு இது போயிருப்பாங்க. அதுல ஒரு 20-30 செகண்ட்ஸ் ஆயிருக்கும். ஆக்சுவலி சஞ்சு இந்த இடத்துல perfect ஆ இருக்காருன்னு மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நேத்து கூட நூர் அகமத் அவர் பேசுறத பார்க்க முடிஞ்சுச்சு. கம்போசிட்ட பேசிட்டு இருக்காரு. அது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தா ஒரு கிளாஸ் இருக்குது. 2 பேருக்கும் அது இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா கிளாஸ் இருக்குது. ஆனா நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, வேற வழி கிடையாது. இப்ப நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர் நம்ம நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னா, ஒரு புது கேப்டன்சி சேஞ்ச். அப்ப நம்ம வேற யார்ட்டயும் குடுக்க முடியாது. நேத்து ஒரு நண்பர் என்ட்ட ஒரு பெரிய அனலிட்டிக்கல் மெம்பராட்டம் வந்து பேசினாரு. ஒரு 5 வேர்ல்டு கப் முடிச்ச மாரி. அவர் என்ன சொல்றாரு, ஆயுஷ் மாத்ரேட்ட வந்து கேப்டன்சி குடுத்துடலாம் அப்படின்ட்டு அவரு ஒரு சொல்றாரு. எனக்கு இத கேட்கும்போது, யாரு நண்பர் யாருன்னா ஆர்சிபி. லிட்டரலி சிரிச்சுட்டு உட்கார்ற மாரி இருக்கு. அவ்வளவுதான் சிரிச்சுட்டு உட்காரணும். வேற வழி இல்ல. சொல்றது கேட்டுட்டு ஒரே போயிட்டு இருக்க வேண்டியது. இல்ல இப்போ வந்து இந்த டீமோட லெகசியே வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் தான். ஸோ நான் வந்து ஏன் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். போன மேட்ச் ப்ரிவியூலயே அதே தான் சொன்னேன். எவ்வளோ வேணா ட்ரால் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணா எங்க டீம வச்சு செய்யுங்க. ஏன் வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர்.
தட் இஸ் வாட் வி ஆர் நோன் ஃபார் யா, நான் சொல்லுவேன். ரதர் தேன் யா, கிரிட்டிசைசிங். இட்ஸ் ஓப்பன் டு என்டர்டைன்மெண்ட் வந்துட்டாலே தே ஆர் ஓப்பன் டு கிரிட்டிக்ஸ். பட் வந்து நீங்க என்ன வேணா ட்ரால் பண்ணிக்கோங்க. வி ஹேவ் 5 ஸ்டார்ஸ் வித் 2 சாம்பியன்ஸ் லீக் ட்ராஃபி. சாரி. யா. அந்த லெகசிய யாராலயும் ரீக்ரியேட் பண்ண முடியாது. தே நீட் மெனி இயர்ஸ். சில டீமுக்குலாம் ஒரு கப் அடிக்கவே 18 இயர்ஸ் தேவைப்படுது. சில டீம் கப் அடிக்க இன்னும் கப்பே அடிக்காம இருக்காங்க 19th. அப்படி இருக்கப்போ வி ஆல்ரெடி ஹேவ் பில்ட் அ டீம் விச் ஒன் அஸ் 5 trophies. ஸோ வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் ஃபார் ஷுர். இந்த வருஷம் இல்லைனாலும் நெக்ஸ்ட் இயர் கப்பு நமக்குன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர ஐ எம் நாட் லெட்டிங் அவர் டீம் கோ லைக் திஸ் தான் நான் சொல்லுவேன். யா. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். மெயின் பவுலிங் கோச், புது பவுலிங் கோச் கண்டிப்பா தேவை. எனக்கு என்ன கடுப்புனா டேல் ஸ்டெயின் வர ரெடியா இருந்தார். ஆப்ஷன் முன்னாடி கூட ஐ எம் ரெடி ஃபார் சிஎஸ்கே பவுலிங் கோச் ரோல் இஃப் தே ஆஸ்க் மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீயா கூப்பிட்ட கூட நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன் டேல் ஸ்டெயின். அதாவது நிறைய லெஜெண்டரி பிளேஸ். நீங்க டேல் ஓப்பன் ஸ்டெயின் அளவுக்குலாம் போகாதீங்க. நீங்க பாலாஜி எடுத்தாலே வந்துடும். we என்ன? are open to many optionsங்க. அவங்க no one no யா, one will say no to be part of சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலிங்க. அப்பேற்பட்ட டீம்ங்க இது. எ இ போன வருஷம் நம்ம விட்டு எறிஞ்ச அஸ்வின கூப்பிட்டா கூட வருவாருங்க. அந்த அளவுக்கு ஒரு லெகசி உள்ள டீம்ங்க இது. சீரியஸ்லி. அஸ்வின் கூப்பிட்டா வருவாரு. அஸ்வின் ஷால் பி எ ஸ்பின் பவுலிங் கன்சல்டன்ட். ஃபீல்டிங் கோச்சுக்கு ரெய்னா வர ரெடியா ராயுடு இருக்காரு. வருவாரு. Raina has scouted many players for CSK, but CSK are not using his inputs ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வருஷம் கூட he was very strong about Sarfraz Khan and he has proved it for last 3 matches. ஸோ வந்து நிறைய பேர் இருக்காரு. ஐடு இருக்காரு. வேற யாரு? பாலாஜி, பாலாஜி. ஈவன் பவுலிஞ்சர், டெவான் ஆல்வின் கான்வே ஓப்பனா வருவார். ட்வீட் போட்டிருக்காருங்க. வெரி இட்ஸ் வெரி ஹர்ட்டிங் டு see the Super Kings franchise getting down in this IPL. I wish I could help the team to bounce back stronger ட்வீட் போட்டிருக்காருங்க. மனுஷன் PSL ஆடிட்டு இருக்காருங்க. அவரு நம்ம டீமுக்காக ஒரு 3 வருஷம் தாங்க ஆடி இருக்காரு. அந்த மாதிரி ஒரு லெகசி உள்ள டீம். ஜஸ்ட் டூ த டேமேஜ் கண்ட்ரோல் அண்ட் ரீபில்ட் த. நீங்க வந்து சாக் பண்ணி தான் புது ஆளை கொண்டு வரணும்ட்டு இல்ல. அவங்கள வச்சுக்கிட்டே யூ பில்ட் த யுவர் க்ரூ விச் யுவர் திங்க் டேங்க் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. மும்பை இந்தியன்ஸ்லாம் அதுதான் பண்றாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்சோ டூயிங் த சேம். அதை பண்ணுங்க. ஸோ தட் இஸ் வாட் வில் கிவ் யூ மோர் வேல்யூ தேன் சிட்டிங் வித் யுவர் ஹோல் மேனேஜ்மெண்ட் அண்ட் திங்கிங் அபவுட் த ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பவர் ஹிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது இதுன்ட்டு யோசிக்காம உங்க ஸ்டைல்ல போங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ let's believe that CSK will bounce back stronger next year, not this year. Oh, very with a hard heart தான் நான் சொல்றேன். பட் this years shall not be us. ஏன்னா லிட்டரலி இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா SRH அந்த பவுலிங் லைனப் வச்சு ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க பாஸ். SRH அந்த பவுலிங் லைனை வச்சு ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. டிஃபெண்டிங் த டோட்டல், நாட் சேசிங் த டோட்டல். திஸ் இஸ் வாட் வி நீட் டு பாயிண்ட். டிஃபெண்டிங் த டோட்டல் தே ஹேவ் ஒன் த ஒன் மேட்ச். அப்ப பாத்துக்கோங்க. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லைங்க நம்மள்ட்ட. ஈவன் SRHலாம் அவங்க கேப்டன் வெளில உட்கார்ந்துருக்காரு கமின்ஸ். அப்ப இருந்தே ஒரு மேட்ச் ஒரு டோட்டலை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த பவுலிங் லைனப் வச்சு நம்மளோட மோசமான பவுலிங் லைனப் அவங்கள்ட்ட இருக்கு. அப்படி இருக்கப்போ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வேணும். ஸோ டூ தட் அண்ட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் ஐ வுட் லைக் டு எண்ட் திஸ் எபிசோட் பை சேயிங் திஸ் வித் ஹெவி ஹார்ட். யா. ஓகே. அடுத்த எபிசோட்ல இதே மாதிரி மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேட்ச் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களோட ஜெகதீஷ் அண்ட் அண்ட் யூ ஹரி. பை.